இடைப்பட்ட வருஷங்கள்ல சூர்யா குடும்பத்து மீது ஏகப்பட்ட வெறுப்பு மக்களுக்கு சின்ன சின்னதா உருவானுச்சு. அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் என்ன அப்படின்னா, இயக்குனர் அமீர் விஷயத்துல சிவகுமாரா இருக்கட்டும், சூர்யா, கார்த்தி இவங்களாம் நடந்துகிட்ட அந்த விஷயம், ஜோதிகா அவர்கள் ஒரு நியாயமான கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கோயிலை பத்தி சொன்ன அந்த விஷயம் பொதுமக்கள்கிட்ட ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டுச்சு. இது இந்த குடும்பத்து மேல ஒரு கோபமா இருந்துச்சு. திருப்பதி லட்டு விஷயத்துல தப்பே பண்ணாம படம் ரிலீஸ் ஆகணும், அது ஆந்திராவோட பெரிய கலெக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சூர்யா, கார்த்தி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டதும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ரொம்பவே கோபப்படுத்தினது. அது மட்டும் இல்லாம ஜெய்பீம் விஷயத்துல தேவையில்லாம பாமக அவங்க ரொம்ப கெடுத்தது. அது மட்டும் இல்லாம சாரி அப்படின்னு சொல்லி சாதாரணமா முடிக்க வேண்டிய அந்த விஷயத்த சரி பண்ணாம சூர்யா மௌனமா இருந்ததும், அதை தூக்கி டேரக்டர் போட்டதும், பிஜேபி கவர்மெண்ட்டையும் ஏடிஎம்கேவையும் ரொம்ப விமர்சனம் பண்ணவங்க இந்த ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருந்த அந்த ஒதுங்கிக்கிட்டதையும் எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டை விட்டு பாம்பேல போய் செட்டில் ஆனதும் அதுக்கு அவருக்கு சொன்ன காரணமும் தமிழ்நாட்டு மக்களை சின்ன சின்னதா நிறைய குரூப் மக்களை டென்ஷனா வச்சிருந்தது அப்படிங்கிறதும் உண்மையிலும் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய புத்திசாலிகள். அவங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கல, கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரத்தான் செய்யும். அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் மக்களுடைய கருத்துக்கு ஒத்து போனுச்சுன்னா மட்டும் அதை அவங்க ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. இது சூர்யா அவங்களுக்கு மட்டும் இல்லை, கமலோட விக்ரம் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினவங்க தான் 500 கோடிக்கு மேலே வசூல் அள்ளி கொடுத்த அதே மக்கள் தான் சூப்பர் ஹிட் காம்போன சங்கர் கமல் சேர்ந்து பண்ண இந்தியனுடைய சீக்குவல் இந்தியன் 2 கழுவுன்னு கழுவி ஊத்துனாங்க. இதை யாராலும் மறக்க முடியாது. அதே மாதிரி விஜயோட பெஸ்ட், ரஜினியோட அண்ணாத்தை, இந்த மாதிரியான படங்களை சோசியல் மீடியாக்கள் கழுவி ஊத்தத்தான் செஞ்சாங்க. இந்த கங்குவாவை ரொம்ப கழுவி ஊத்துனதுக்கு காரணம் அவங்க பண்ண ரொம்ப மோசமான ஒரு ப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தான். அதுவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பேசின பேச்சு, அவர் முன்னாடியோட அவருடைய இன்டர்வியூஸ், வேர்ல்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூட்டிட்டு ட்ரீட் வைக்க போறோம், இந்த பாசை அப்படியே வச்சுக்கோங்க, வாயை பொழந்து பார்க்குற மாதிரியான படமா இது இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்த ஓவர் பில்டப்பே இந்த ஒரு மோசமான தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். எதுவுமே பேசாம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்காம இருந்தா ஒரு சாதாரணமா ஆவரேஜான ஒரு படத்தை இந்த மக்கள், ஒரு ஆவரேஜான படத்துக்கு உண்டான மரியாதையை இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்திருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவர் ஹைப் பண்ணதுனால ஆவரேஜான இந்த படத்தை அவங்க ரொம்ப ஓவரா எதிர்பார்த்து ரொம்ப கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சைக்காலஜி தான். ஒருவேளை சினிமாவில் இன்னொரு பக்கம் படம் கொஞ்சம் மோசமா வந்திருக்கு, ஆவரேஜா வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 வீக் ஹீரோக்கள் படத்தை தியேட்டர்ல புல் பண்றதுக்காக திட்டமிட்டு இந்த மாதிரி ஓவர் ஹைப்போட பேசுறது உண்டு. அந்த மாதிரி பேசி இவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயமும் நமக்கு புரியாத ஒண்ணுதான். அண்ணாத்தால ரஜினி காளி, இந்த படம் அவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்ன அதே சோசியல் மீடியாவும் பொதுமக்களும் ஜெயிலர் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. 600 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே போல பிரின்ஸ் படத்துல